எடுத்துக்கிறதால. அடுத்து எல்லா கர்ப்ப காலத்திலும் 100ல ஒரு 20 பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. அதாவது மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு சரியாவே வந்து மோஷன் போக மாட்டேது, ரொம்ப கட்டிக்குது, முக்கிற மாதிரி இருக்கு, அந்த இடம் எரிச்சலா இருக்கு, ஒரு மாதிரி புண்ணா இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்க நிறைய பேர் கேக்குறீங்க. இந்த வாழைப்பழத்துல, அதுவும் செவ்வாழைப்பழத்துல பொட்டாசியம் அதிகம் இருக்கு. இந்த பொட்டாசியம் நம்ம உடம்புல இருந்துச்சு, அந்த பொருள் எடுத்துக்கிறோன்றப்போ செரிமான பிரச்சனை இருக்காது, குடல் நல்லா வேலை செய்யும், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மோஷன் ஃப்ரீயா வருங்க. அதனால கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான பிரச்சனைங்க கர்ப்ப காலத்துல எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே இந்த ஹீமோகுளோபின் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹீமோகுளோபின் குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைபாடுன்ற ஒரு பிரச்சனை, அந்த பேச்சு உங்களுக்கு வரவே வராது, நல்ல ரத்தம் சுரக்கும், நீங்க கண் கூட பார்க்கலாம். சரிங்களா? அதனால தாராளமா கர்ப்பிணிகள், இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல வந்து ரத்த சோகை எதுவும் வராம ஹீமோகுளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம்லாம் இருக்கு, எனக்கு பிபிலாம் இருக்குங்க, அது மாதிரி ஒரு கண்ட்ரோலா இல்ல அப்பப்போ அதிகமாயிருது, இல்ல